இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் என்று ஒரு சில விதிமுறைகள்லாம் உண்டு. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா 9 கோபுரங்கள் என்பது அமைந்திருக்கும். நவத்வாரபதி அப்படின்னே சொல்லி அந்த அண்ணாமலையாருக்கு பெயர். நவத்வாரங்கள் சொல்வார். அங்கே அருணகிரிநாதரானவர் அந்த கிளியாக, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் பொழுது அவர் கிளியாக உருமாறி அந்த இடத்திலே அமர்ந்திருப்பார். அப்படிங்கிறதுனால அங்கே கிளி கோபுரம் என்பதை அமைத்திருப்பார்கள். அந்த ஆலயத்தினுடைய பரப்பளவிற்கு ஏற்றாற்போல் கோபுரங்களை வரிசையாக அமைத்து கொண்டே வருவார்கள். ஆனால் ஒவ்வொரு கோபுரத்திற்கு பின்னாலும் ஒரு கதை என்பது இருக்கும். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழம்பெரும் ஆலயங்களில் ராஜகோபுரம் உள்ளிட்ட நிறைய கோபுரங்கள் இருக்கின்றனவே, இதுபோன்று ஒரு ஆலயத்திற்கு இத்தனை கோபுரங்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஆகம விதிகள் ஏதேனும் உள்ளதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதில் இத்தனை கோபுரங்கள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி கிடையாது. ஆனால் பிரதானமாக 4 கோபுரங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கா. இது என்ன 4 கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முக்கிய திசைகளான 4 திசைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை மற்றும் வடக்கு திசை. இந்த 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள் என்பது இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு அந்த ஆலயத்தினுடைய பரப்பளவு என்பது பெரிதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கணக்கும் உண்டு. இப்படி அந்த ஆலயத்தினுடைய பரப்பளவிற்கு ஏற்றாற்போல் அந்த ராஜ கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட வேண்டும்ங்கிற மாதிரி விதியை வச்சிருப்பார். இதில் ஒரு சிறப்பம்சமாக நம்ம பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தோம்னா, வெளியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை விட உள்ளே இருக்கக்கூடிய அந்த விமானம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மூலவருக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் என்பது உயரமாக இருக்கும். வெளியிலே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை விடவே உள்ளே இருக்கக்கூடிய விமானம் என்பது உயரமாக இருக்கும். அது எந்த ஆகம விதியின்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகுடாகமம் என்று சொல்லுவார்கள். மகுடம்னு சொன்னாலே நமக்கு தெரியும் தானே. மகுடம்னு சொன்னால் நமக்கு அந்த மகுடம் சூடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆகவே அங்கே இறைவன் தான் ராஜா. ஆக அந்த மகுடாகம விதிப்படி அந்த ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் என்று ஒரு சில விதிமுறைகள்லாம் உண்டு. நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா 9 கோபுரங்கள் என்பது அமைந்திருக்கும். நவத்வாரபதி அப்படின்னே சொல்லி அந்த அண்ணாமலையாருக்கு பெயர். நவத்வாரங்கள் சொல்வார். இந்த உடம்பிற்கு எப்படி 9 வாசல் என்பது இருக்கிறதோ, அதே போல 9 வாயில்களை கொண்டது அந்த திருவண்ணாமலை திருத்தலம் என்பது. இப்படி ஒவ்வொரு ஊரிலும் நிறைய அந்த ராஜகோபுரங்களை அமைத்திருப்பார்கள். நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா கூட தெரியும், ரொம்ப பெரிய கோபுரம் அப்படிங்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரத்தை முன்னால் அமைத்திருப்பார்கள். உள்ள போக போக ஒரு கோபுரமாக வந்துட்டே இருக்கும் தெரியுமா. இது அந்த ஊரினுடைய பரப்பளவு, அந்த ஆலயத்தினுடைய பரப்பளவிற்கு ஏற்றாற்போல் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் 4 வாயில் என்பது ஒரு பிரதானமாக அவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு கண்டிப்பாக 4 வாயில்கள் என்பதை அமைத்திருப்பார்கள். அந்த 4 வாயில்களிலுமே 4 பிரதான கோபுரங்களை அமைத்திருப்பார்கள். இந்த 4 கோபுரங்களுமே ராஜகோபுரம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த கோபுர தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பா தெரியுமா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னே சொல்லியிருப்பா. அந்த ஊர்லெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஊரினுடைய மையப்பகுதியிலே பிரம்மஸ்தானம்னு சொல்லுவார். அந்த ஊரினுடைய மையப்பகுதியிலே நடுநாயகமாக அந்த மூலஸ்தானம் என்பது அமைந்திருக்கும். அதனை சுற்றி அந்த பிரகாரம் அப்படிங்கிறத வச்சிருப்பார். அந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களிலே 4 புறமும் 4 கோபுரங்களை அமைத்திருப்பார்கள். இதை நம்ம பிரதானமான அந்த ஸ்தலங்கள் அத்தனையிலுமே பார்க்கலாம் தானே. ஆக இந்த 4 வாயில்கள் என்பது முக்கியம். இதன் மூலமாக அந்த 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய மக்களானவர்கள் அந்த கோபுரங்களை கண்டு தரிசிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தையும் வைத்திருப்பார்கள். ஆனால் இத்தனை கோபுரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதியும் கிடையாது. அந்த ஆலயத்தினுடைய பரப்பளவிற்கு ஏற்றாற்போல் கோபுரங்களை வரிசையாக அமைத்து கொண்டே வருவார்கள். ஆனால் ஒவ்வொரு கோபுரத்திற்கு பின்னாலும் ஒரு கதை என்பது இருக்கும். அங்கே ஒரு புராண கதை என்பது அங்கே பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கும். அது புராணம் மட்டுமல்ல, அது வரலாறும் கூட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம திருவண்ணாமலையே உதாரணமாக எடுத்துக்கலாமே. ஒவ்வொரு கோபுரம்
கோபுரமாக பார்க்கும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய பிரதானமான ராஜகோபுரம் அந்த கிருஷ்ணதேவராயர் என்கிற மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த கோபுரத்தை முடிப்பதற்கு முன்னதாகவே அந்த கிருஷ்ணதேவராயர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற அந்த விதியில நம்ம படிச்சிருப்போம். தஞ்சை பெரிய கோவிலை விட 1 அடி உயரமாவது இருக்க வேண்டும், கூடுதலாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானம் பார்த்தோம்னா 216 அடிங்கிறது அதனுடைய உயரமாக இருக்கும். இங்கே திருவண்ணாமலையினுடைய ராஜகோபுரம் பார்த்தோம்னா 217 அடியிலே அமைத்திருப்பார்கள். அப்படி அந்த ராஜகோபுரமானது அமைக்கப்பட்டிருக்கும். அப்படியே பின்னாடி போனோம்னா ஒவ்வொரு கோபுரமாக வச்சிருப்பா. வல்லாள மகாராஜா கோபுரம்னு வச்சிருப்பா, கிளி கோபுரம்னு வச்சிருப்பா. இது என்ன கிளி கோபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே அருணகிரிநாதரானவர் அந்த கிளியாக, அதாவது கூடு விட்டு கூடு பாயும் பொழுது அவர் கிளியாக உருமாறி அந்த இடத்திலே அமர்ந்திருப்பார். அப்படிங்கிறதுனால அங்கே கிளி கோபுரம் என்பதை அமைத்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு கோபுரம் அமைத்தலுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் என்பது இருக்கும். அந்த ஸ்தல புராணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா ஸ்தல புராணங்கிறது ஒரு புஸ்தகம் விற்கும் தெரியுமா? அந்த புத்தகத்தை வாங்கி படித்தாலே நமக்கு இந்த சந்தேகங்கள் அத்தனையுமே தீர்ந்துவிடும். அதாவது இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் சொன்னால் இத்தனை கோபுரங்கள் மட்டும்தான் அமைக்க வேண்டும் என்கின்ற விதி எதுவும் கிடையாது. ஆனால் அந்த கோபுரங்களை அமைப்பதற்கு அதற்கு முன்னதாக இறைவனிடத்திலே அனுமதியினை பெறுவார்கள். இறைவனிடத்தில் போய் அந்த திருவுளச் சீட்டு அப்படிங்கிறத எழுதி போட்டு இந்த இடத்திலே நாங்கள் கோபுரத்தை அமைக்கலாமா வேண்டாமா என்பதையும் தெரிந்து கொள்வார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.